ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பரீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பரீனாஸ் கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முட்டை தோசை எப்படி செய்கிறதுன்றதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு டவாவை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். டவா நல்லா ஹீட் ஆகட்டும். டவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி அளவுக்கு தோசை மாவை எடுத்து அதை இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி பரத்தி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது. முட்டை தோசைக்கு மீடியமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து ஒரு முட்டையை உடச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உடச்சி விட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு நம்ம வந்து இந்த முட்டையை வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி பரத்தி விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் இல்லைனா மிளகுத்தூள் எது வேணாலும் சேர்க்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாவை நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நம்ம தோசைக்கு வெளியில் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உள்ளேயும் வந்து எண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். அப்போ தான் முட்டையும் நல்லா சூப்பராக வெந்து வரும். ஒரு பக்கம் தோசை வெந்து நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம திருப்பி போட்டாச்சு. திருப்பி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக நம்ம அமர்த்தி விட்டுட்டு எண்ணெய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை எடுத்துடலாம். 2 பக்கமும் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தோசையை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளோட முட்டை தோசை எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். see you, tata, bye bye. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பரீனாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தென் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு வரும். டாட்டா, பபாய்.